இந்த கபருடைய வேதனை எதற்கெல்லாம் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் 2 கபரை கடந்து சென்றார்கள். சொன்னார்கள், இன்னஹுமா லயுஅஸிபான், இந்த இருவரும் வேதனை செய்யப்படுகிறார்கள் கபரிலே. ஏன்? ஒருவர் சிறுநீர் கழித்து சரியாக சுத்தம் செய்யவில்லை, இன்னொருவர் கோல் சொல்லிக் கொண்டு இந்த பூமியிலே திரிந்து கொண்டிருந்தார். சுப்ஹானல்லாஹ், விதிவிலக்காக முடியாது. சஅத் இப்னு முஆத் மரணிக்கிறார். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா அல்லாஹ், ஹாதா அல்லதி தஹர்ரக லஹுல் அர்ஷ், இவருடைய மரணத்திற்காக அல்லாஹ்வுடைய அர்ஷ் ஆடுகிறது. யா ரப்பி, யா இலாஹி, இவருடைய மரணம் அல்லாஹ்வுடைய அர்ஷ் ஆடுகிறது. வானத்தின் கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய ஜனாசா தொழுகைக்கு அழைத்துச் செல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் கால்களை ஒதுக்கி வைத்து நடந்து வருகிறார்கள். ஏன்? 70,000 மலக்குமார்கள் அவருடைய ஜனாசாவில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்? அவ்வளவு அருள் பெற்ற, அவ்வளவு சிறப்பு பெற்ற, அவ்வளவு ஆற்றலுடைய அந்த உயிர் கபரிலே அடக்கப்பட்டவுடன் அல்லாஹ்வுடைய தூதருடைய முகம் சிவந்து விடுகிறது. ஏன்? அல்லாஹ்வுடைய தூதரே, சஅதை ஒரு முறை கபர் நெருக்கிவிட்டது. யா ஹஸ்ரதா, லா இலாஹ இல்லல்லாஹ். மலக்குகள் ஆஜரானார்கள். இவருடைய ஜனாசாவிற்காக அல்லாஹ்வுடைய அர்ஷ் ஆடியது. இப்படி சிறப்பு பெற்ற சஅத் அவருக்கு கபருடைய வேதனை என்றால் ஈமானின் பலகீனத்தில் பலகீனம், அல்லாஹ்வுடைய அச்சத்தில் கடைசி தரத்தில் கடைசி தரம், வணக்க வழிபாட்டில் அளவே சொல்ல முடியாத அளவு குறைவு. எம்மை போன்றவர்களுக்கெல்லாம் கபருடைய வேதனை இருக்காது என்று எண்ணிக்கொண்டிருந்தால் அது ஏமாற்றத்தை தவிர எதையும் கொடுக்காது. மூமின்களே, எதையும் கொடுக்காது. யாரும் பாதுகாக்க முடியாது, யாரும் உதவிக்கு வர முடியாது. என் மனைவி நான் இல்லாமல் உறங்க மாட்டாள், வர முடியுமா கபருக்கு? என் குழந்தைகள் என்னை பார்க்காமல் உறங்க மாட்டார்கள், வர முடியுமா கபருக்கு? எனக்கு உதவி செய்வதற்கு இந்த உலகத்திலே எல்லா நாடுகளிலும் மனிதர்கள் இருக்கிறார்கள், வர முடியுமா? மூமின்களை சிந்தித்து பார்க்க வேண்டாமா? தனிமையின் அறை, பாம்புகள் பூச்சிகளால் புழுக்களால் நிரப்பப்பட்ட அறை, கபரிலே கொத்தப்படக்கூடிய பாம்பின் மூச்சு காற்று இந்த பூமியிலே பட்டால் இந்த பூமியிலே எந்த ஒரு புற்புண்டும் முளைக்காது. யா அல்லாஹ், யா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் அதனால் தான் சொன்னார்கள், இன்னி குன்து நஹைதுக்கும் அன் ஜியாரத்தில் குபூர் ஃபஸூருஹா ஃபஇன்னஹா துதக்கிருல் ஆகிரா. கபூர்களை தரிசிப்பதை நான் உங்களுக்கு தடை செய்திருந்தேன். ஆண்களே, கபூரை நீங்கள் தரிசியுங்கள், அது உங்களுக்கு மறுமையை நினைவுபடுத்தும். சுன்னா. யா ரப்பி, யா ரப்பி, எந்த முஸ்லிம் கபரை தரிசிக்கிறான் என்று? உறவினர்கள் மரணித்தாலே தவிர மரணத்தை நினைவு கூறுவதற்காகவோ
மறுமையை நினைவு கூறுவதற்காகவோ நானும் இந்த இடத்தை அடைய போகிறேன், எனக்கும் இந்த ஆறடிதான், எனக்கும் இந்த மண்தான் என்று அறிவதற்காகவோ மறுமையை நினைவுபடுத்துவதற்காகவோ கபர்களை தரிசித்து மறுமையை ஈமானை பரிசுத்தப்படுத்தக்கூடிய மூமின்கள் நம்மில் எத்துணை பேர், எத்துணை பேர். லா இலாஹ இல்லல்லாஹ். நல்லவரும் பாவியும் நல்லவராக இருந்தால் மறுமை வரை அவருக்கு நிம்மதியான உறக்கம், பாவியாக இருந்தால் மறுமை வரை அவருக்கு வேதனையும் தண்டனையும் துன்பமும் நீடித்துக் கொண்டு கதறிக்கொண்டிருப்பான். நரகத்துடைய ஜுவாலைகளை அனுபவித்து நரகத்துடைய போர்வைகளில் படுக்க வைக்கப்பட்டு அடித்து அடித்து துன்புறுத்தப்பட்டு கொண்டே இருப்பான். வேதனைக்கு மேல் வேதனை. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால்தான் அல்லாஹ்விடத்திலே கண்கள் அழுக பிரார்த்தனை செய்வார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கபர். கபருடைய வேதனையில் இருந்து என்னை பாதுகாத்து விடு யா அல்லாஹ்.